ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம சிஎஸ்எஸ் சீரிஸ்ல எபிசோட் 12 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் 12ல வந்து நம்ம சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல்னா என்னன்னா ஒரு டிசைன் லே அவுட் தான். இது வந்து ஒரு நார்மல் டிசைன் லே அவுட் தான். இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியா, இதுக்கு வந்து வேல்யூ கொடுத்து நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இது வந்து ஒரு மெத்தட், அதாவது வந்து ஒரு லே அவுட் செட் பண்றது. அதாவது நம்ம ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன், அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன், ஒரு டெக்ஸ்ட்டை நான் கொடுக்குறேன். அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் அப்படியே எல்லாம் கொடுக்க மாட்டேன். இப்போ ஒரு நார்மலா வந்து சும்மா நான் டெமோக்கு பண்றேன்ற பேர்ல வேணா நான் வந்து நார்மல் டெக்ஸ்ட் அப்படியே நான் கொடுத்துட்டு விட்டுருவேன். ஆனா ஒரு ப்ராப்பரான ஒரு வெப் பேஜ்ல வந்து அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க யாரும். அதை வந்து ஒரு தனியா ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த பாக்ஸ் தனி பார்டர் டிசைன் பண்ணி அதுக்குள்ளதான் அந்த கண்டென்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அதுல வந்து மல்டிபிள் கண்டென்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, நிறைய டெக்ஸ்ட் இருக்கும். எல்லா டெக்ஸ்ட்டுமே தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். ஸோ அதனால வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்றதுக்கு ஒரு லே அவுட், அதாவது ப்ராப்பர் மெத்தட் தான் இந்த பாக்ஸ் மாடல். ஓகேங்களா, இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு டயக்ராமா பார்த்துருவோம். ஓகேங்களா, அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேங்களா, இப்ப நான் வந்து ஒரு டிஸ்பிளே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அதாவது நம்ம ஸ்கிரீன் நினைச்சுக்கோங்க, லேப்டாப் ஸ்கிரீன், பிசி ஸ்கிரீன். ஓகேங்களா, இதுதான் லேப்டாப் ஸ்கிரீன், பிசி ஸ்கிரீன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுல வந்து நான் ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். அந்த கண்டென்ட் வந்து நான் என்ன கண்டென்ட் கொடுப்பேன், என் நேமே நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்படி என் நேமே கொடுத்துட்டேன். இது வந்து சிங்கிள் வேர்டா இருக்கிறப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா, இது ஒரு வேர்டா இருக்கிறப்ப எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது. ஆனா இதுலயே வந்து நான் மல்டிபிளான டெக்ஸ்ட்டை நான் வந்து கொடுத்துக்கிட்டே போகும்போது எல்லா டெக்ஸ்ட்டுமே ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடும். நம்ம வந்து திடீர்னு ஒரு வெப்பேஜை பாக்குறப்ப எதோட டெக்ஸ்ட், எந்த டாபிக் எதுவுமே புரியாம ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகேங்களா, அப்படி இருக்கக்கூடாது. அதை வந்து தனித்தனியா நம்ம டிசைன் பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்குன்னு ஒரு தனி டிவா கிரியேட் பண்ணி தனித்தனியா எது செப்பரேட் டாபிக்லாம் தனித்தனியா நம்ம பிரிச்சு அதெல்லாம் தனித்தனியா ஒரு டிவ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணி அதை வந்து அதுக்குள்ள நம்ம தனித்தனியா ஹெட்டிங்கு, கண்டென்ட் அந்த மாதிரி தனித்தனியா நம்ம கொடுப்போம். ஓகேங்களா, அப்படி கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த லே அவுட் வந்து யூஸ் ஆகுது. இது வந்து எப்படி இந்த பாக்ஸ் மாடல் வந்து லே அவுட் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னா, நான் அந்த ஒரு பாக்ஸ் நான் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன்ல, அதை ப்ராப்பரா வந்து அதுக்கான நீட்டான டிசைனை வந்து அரேஞ்ச் பண்றதுக்காக தான் இது யூஸ் ஆகுது. அதாவது எப்படின்னா, நான் இந்த கண்டென்ட்டை கொடுக்குறேன், இந்த கண்டென்ட்டை கொடுத்துட்டு இந்த கண்டென்ட்டுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஓகே, இது மார்ஜின் ஸ்பேஸ், இது பார்டர். ஓகேங்களா, இது கண்டென்ட். ஓகேங்களா, ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, இது பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து மார்ஜின். ஓகேங்களா, இதுதான் மார்ஜின். ஓகேங்களா, இதுதான் வந்து மார்ஜின். இப்போ வந்து அடுத்து என்னன்னா, அடுத்து இதுக்கப்புறம் இந்த இதுதான் வந்து பார்டர். ஓகேங்களா, இதுதான் பார்டர். ஓகேங்களா, இப்ப அடுத்து வந்து இதுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா ஒரு ஸ்பேஸ், இதுக்குள்ள இருக்க இந்த ஸ்பேஸ் தான் பேடிங். பேடிங். இப்ப கடைசியா வந்து இந்த உள்ள இருக்கிறது தான் இதுதான் கண்டென்ட். ஓகேங்களா, இதுதான் கண்டென்ட். இப்ப நம்ம வந்து ஒரு இது கொடுக்கறப்ப இப்ப நம்ம ஒரு ஸ்டைல் கொடுக்கறோம்னா அதை வந்து இந்த மாதிரி தான் நம்ம கொடுப்போம். அதாவது கண்டென்ட் உள்ள, அதுக்கு வெளியே ஒரு பேடிங் கொடுத்துட்டு அதுக்கு வெளியே தான் பார்டர் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு வெளியே நம்ம ஒரு மார்ஜின் கொடுப்போம். ஓகேங்களா, நம்ம இப்படிதான் கொடுப்போம். இதுதான் வந்து பாக்ஸ் மாடல். அதாவது என்னன்னா, நம்ம ஒரு கண்டென்ட் கொடுக்குறோம்னா அந்த கண்டென்ட் கொடுக்கறதுனா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அந்த பாக்ஸுக்கு வந்து நம்ம ஒரு மார்ஜின் செட் பண்ணுவோம். ஏன்னா வந்து அது வந்து மற்ற டிவ்ஸோட அது ஒட்டி போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம மார்ஜின் செட் பண்ணுவோம். ஓகேங்களா, அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கொஞ்சம் சென்டர்ல நிக்கிற மாதிரி. ஓகேங்களா, மார்ஜின் செட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அந்த பாக்ஸுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி கொடுப்போம். ஓகேங்களா, அந்த பார்டருக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி கொடுப்போம். அதுக்கடுத்து வந்து இந்த பார்டருக்கு உள்ள வந்து ஒரு ஸ்பேஸ் விடுவோம். அந்த பாக்ஸ்க்குள்ளேயே அந்த பார்டருக்கு உள்ள வந்து ஒரு ஸ்பேஸ் விடுவோம். அதாவது என்னன்னா, கண்டென்ட்டும் பாக்ஸும் வந்து ஒட்டி தெரிஞ்சிடக்கூடாது. அதுக்காக அதை கொஞ்சம் பிரிச்சு காட்டுறதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அது நீட்டா இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த பேடிங்னு வரும், அதுக்குள்ள நம்ம கண்டென்ட் கொடுக்குறோம். இதுதான் வந்து இந்த பாக்ஸ் மாடல். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இதை வந்து கோடா பாத்துருவோம். ஓகேங்களா,
ஓகே, இப்போ வந்து நான் ஒரு டிவ் கொடுக்குறேன். ஓகேங்களா, டிவ் கொடுக்குறேன். ஓகேங்களா, டிவுக்குள்ள வந்து நான் எந்த டேக்குமே நான் கொடுக்கல. ஓகேங்களா, எந்த டேக்குமே கொடுக்கல. நார்மலா பிரகாஷன் தான் கொடுக்குறேன். ஓகேங்களா, நான் எந்த ஒரு டேக்குமே நான் கொடுக்கல. ஓகேங்களா, இப்போ ஒரே ஒரு டிவ் தான் இருக்கு. நான் எந்த ஒரு டேக்குமே கொடுக்கல. நார்மலா நான் பிரகாஷன் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ வந்து பிரகாஷன் வந்துருச்சு. டிவ் வந்து நம்ம வந்து டிசைன், அதாவது சிஎஸ்எஸ் கொடுத்தாதான் டிவ் வந்து தெரியும். ஓகேங்களா, ஸோ அதனால வந்து நம்ம சிஎஸ்எஸ் போய் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த எலமெண்ட் நேம் வச்சே நம்ம கால் பண்ணிக்கோ. ஓகேங்களா, நம்ம வெறும் ஒரு டிவ் தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதனால நம்ம எலமெண்ட் நேம் வச்சு நம்ம அதை கால் பண்ணிக்குவோம். இப்போ நான் இதுக்கு வந்து பாக்ஸ் மாடல் நான் கொடுக்க போறேன். ஓகேங்களா, நான் என்னென்ன கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து மார்ஜின் கொடுப்பேன், பேடிங் கொடுப்பேன், அப்புறம் வந்து பார்டர் ஸ்டைல் கொடுப்பேன், அடுத்து வந்து கண்டென்ட்டுக்கு இது கொடுப்பேன். ஓகேங்களா, இதான் கொடுப்பேன். இதான் பாக்ஸ் மாடல். அப்படி பாக்குறப்ப நான் என்னென்ன கொடுக்கணும்? இதுல வந்து நான் என்னென்ன கொடுப்பேன்? பார்டருக்கு நான் ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும். ஓகேங்களா, பார்டருக்கு வந்து நான் ஷார்ட் ஹேண்ட்ல ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, 2 பிக்சல் சாலிட் ரெட். ஓகேங்களா, இதுதான் பார்டருக்கான ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ இதை நான் பார்க்கறேன். ஓகேங்களா, பார்டர் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த பார்டர் வந்து இது வந்து டிஃபால்ட்டா வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருது, மார்ஜின் கொடுத்துருது. ஓகேங்களா, ஆனா வந்து எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து நான் மார்ஜின் இதெல்லாம் கொடுக்கணும். இப்போ பாருங்களேன், இந்த லெஃப்ட் சைட்ல பாருங்களேன், லெஃப்ட் சைடு பாட்டம் டாப்ல எல்லாம் பாருங்களேன், இந்த பார்டர் வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எனக்கு அப்படிலாம் வேணாம். அப்படின்றப்ப நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கு நான் வந்து பேடிங் கொடுப்பேன். ஓகேங்களா, பேடிங் கொடுப்பேன். பேடிங் நார்மலா எல்லா சைடும் ஒரே மாதிரியே இருக்கட்டும். ஸோ 20 பிக்சல் கொடுக்குறேன். ஓகேங்களா, 20 பிக்சல் நான் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஒரு இது கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அடுத்து நான் என்ன கொடுப்பேன்? மார்ஜின் கொடுப்பேன். எனக்கு வெளி சைடும் அதே மாதிரி ஸ்பேஸ் வேணும். ஓகேங்களா, இதுக்கும் 20 பிக்சல் கொடுக்குறேன். ஓகேங்களா, 20 பிக்சல். ஓகேங்களா, 20 பிக்சல் நான் கொடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் நான் லோட் பண்றேன். 20 பிக்சல் ஸ்பேஸ் விட்டுருச்சு. ஓகேங்களா, பாத்தீங்களா, இந்த மாதிரி நான் ஒரு கண்டென்ட் கொடுக்கும் போது அந்த கண்டென்ட்டுக்கு வெளியே நான் ஒரு பேடிங் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸுக்கு நான் வந்து ஸ்டைல் கொடுத்துருக்கேன், பாக்ஸ் பார்டர் கொடுத்துருக்கேன், அதுக்கு ஸ்டைலும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பார்டருக்கு வெளியே நான் ஒரு மார்ஜின் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம பண்றதுக்கு, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரலா நம்ம பண்றதுக்கு தான் இந்த பாக்ஸ் மாடல் வந்து யூஸ் ஆகுது. இன்னும் வந்து இந்த பாக்ஸ் மாடல் வந்து அட்வான்ஸ்டா நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய இடங்கள்ல யூஸ் ஆகும். அதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் டாபிக்ஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.